ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஃப்ளாக் பார்த்திங்கன்னா சண்டே ஃப்ளாக் தாங்க. ரொம்பவே ஸ்லோவாக அப்படியே மெதுவாக தான் போணுச்சு எங்களுக்கு இந்த டே வந்துட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டேங்க. நேற்று வந்து என்னால் எதுவும் வீடியோ எதுவும் போட முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்து விஷ் பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டேங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே தாங்க பசங்களும் எழுந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு 6:30க்கெலாம் எழுந்துட்டேன். பசங்க வந்து லேட்டாக தான் எழுந்தாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அவர் இல்லை, வெளியில் கொஞ்சம் வேலையாக போயிட்டாங்க. டிஃபன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் சமைச்சிட்ருக்கேன், எனக்கு பசங்களுக்கு மட்டும்தான். பசங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையிலே பால் குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் இருந்ததா, சரி ப்ரெட் ஆம்லேட்டே போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒரு பக்கம் முட்டை பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம வந்துட்டு முட்டை உடைக்கும்போது நல்லா சூப்பராக உடையுங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முட்டை உடச்சேன்னா எப்பயுமே எனக்கு வந்து நல்லா உடஞ்ச சரித்திரமே கிடையாதுங்க. கன்னா பின்னான்னு தான் உடையும். ஓடுலாம் வந்துட்டு உடச்சி ஊற்றும் போதே அதிலே வந்து விழுற மாதிரி தான் உடைப்பேன். அதேமாதிரி இந்த சப்பாத்தி உருட்டுறதும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக தேய்க்க வராது. ஆனால் மற்ற டைமில் பாருங்களேன், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி முட்டை உடைக்கிறதும் பார்த்திங்கன்னா வீடியோவுக்காக வந்து உடைச்சேன். ஆனால் ஒழுங்காக உடைக்க வரல ஃபஸ்ட்டு முட்டையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பசங்களும் பார்த்திங்கன்னா நான் தான் முட்டை கலப்பேன்ட்டு சின்னவர் வந்து முட்டை கலந்துட்டுருக்காரு. ஒழுங்காக கலக்கத்தில் இருந்தாலும் நான் தான் கலப்பேன் அப்படின்ட்டு கலந்துட்டுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் வேணும், கீ ரோஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அகிலன் வந்துட்டு கீ ரோஸ்ட்டு போட்டுட்ருக்காரு. நல்லா நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு விட்டுட்டான். நல்லா இது வந்து கேரமல் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு போட்டுட்ருந்தான். நிஜமாவே சொல்கிறேங்க, சூப்பராக இருந்தது. நல்லா மேலே நல்லா மொறு மொறுன்னு நல்லா அந்த இனிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே ஃப்ளேவராக இருந்தது. இந்த மாதிரி ஆளுக்கு 2 போட்டு இது மாதிரி சாப்பிட்டானுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன்னா அது வந்து நல்லா இல்லைன்ட்டானுங்க. ரோஸ்ட்டு தாம்மா நல்லாயிருக்கு ப்ரெட் ஆம்லேட்டோட அப்படின்ட்டானுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டானுங்க. ஆளுக்கு 2 ஆம்லேட் வச்சு அப்படியே சாப்பிட்டானுங்க. அன்றைக்கி காலையில் வந்துட்டு இப்படி தான் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போணுச்சு. நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேங்க. பசங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு தோசை மாவு இருந்துச்சு. தோசை சாப்பிடவும் இருக்கும்ல. சரி அதுக்கு வேறு நமக்கு மட்டும் சட்னி அரைக்கணுமே அப்படின்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு தோசையாக ஊற்றி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். நம்ம வந்து பணியாரம்லாம் செய்வோம் இல்லையா? பணியாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீதி மாவு மீந்திருக்கும் இல்லையா? அந்த மாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில டைமில் அம்மா தோசை ஊற்றி தருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு சட்னியுமே சாம்பாரும் தேவையில்ல. அது மட்டுமே போதும். தோசையே அவ்வளோ வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பணியார மாவில் வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்றது. நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு நல்லா அந்த ப்ரெட்டை வந்துட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டானுங்க. ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் போட்டு கொடுத்தேன். அதுவே பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டானுங்களா, கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டானுங்க. அதனால் ஆளுக்கு 2 மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். அதையும் பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாங்க. ஒன்றுமே போடலங்க அந்த முட்டையில், வெறும் உப்பு, மிளகுத்தூள் மட்டும் தான் போட்டு நல்லா அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. ப்ரெட்டுமே பார்த்திங்கன்னா அடிக்கடிலாம் வாங்க மாட்டேங்க. எப்பயாவது அப்படி வாங்கினது தான். இந்த ப்ரெட்டு வந்து போன வாரம் வந்து தீரனுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, சரி ப்ரெட்டு தான் சாப்பிட சொன்னாங்க. லைட்டாக காய்ச்சல் வந்ததுனால ப்ரெட்டு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த ப்ரெட்டு வந்து அவன் சாப்பிடவே இல்லை, அப்படியே இருந்தது. சரி அதை வந்து இன்றைக்கி அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய் வந்துட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக தோசை மாவு எடுத்துகிட்டு அதிலே போட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டேன். நிஜமாவே சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு. இன்றைக்கி வந்து அப்படி தான் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி நான்வெஜ்ஜுமே பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யலை. அவர் ஊருக்கு போயிட்டாரா, அதனால் பார்த்திங்கன்னா பசங்களுமே பார்த்திங்கன்னா எதுவும் கேட்கல, நான்வெஜ் வேணும்னு சொல்லி கேட்கல. நாளைக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது வாங்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, காலி ஆகிடுச்சு. கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டு வெங்காயம் மிளகாவோட அப்படியே தாளித்து கொட்டி தான் தோசை ஊற்றிக்கிட்டேன். என்ன தான் இருந்தாலும் இந்த கருவேப்பிலையோட டேஸ்ட் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தோசைக்கு. ஆனால் கருவேப்பிலை இல்லை. சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே தான் போட்டு கலந்து விட்டு, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, உப்பு சேர்த்து அப்படி தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. நான் கருவேப்பிலை போட்டால் தான் அந்த வாசத்தோடு பார்த்திங்கன்னா அந்த தோசை வந்து நல்லாயிருக்கும். நான் கருவேப்பிலை இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டு தாளித்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை எதுவும் இல்லை அதிகம் அன்றைக்கி வந்துட்டு துணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. துணியும் பார்த்திங்கன்னா மிஷினில் போடலை. சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சமைக்க வந்தேன். ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நாள் ஸ்கூல் போகிறாங்க. நம்ம கூட இருக்கிறதோட பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கிற டைம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நைட்டு மட்டும் தான் நம்ம கூட இருக்காங்க. சரி அந்த ஒரு நாளாவது பசங்களோட வந்துட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து அன்றைக்கி வந்து எதுவும் வேலை செய்யலை. அவர் இருந்திருந்தாருனா ஏதாவது ஒரு சமைக்கிற வேலை இந்த மாதிரி நான்வெஜ்ஜு இந்த மாதிரி சமைக்கிற வேலைலாம் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு அவங்க ஊருக்கு போனதுனால வேலை ஒன்றும் எனக்கு அதிகம் இல்லை. அதனால் பசங்களோட உட்காந்து இருந்துட்டு அப்படியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சமைக்கவும் இல்லையா, சரி அப்படின்ட்டு பழம் இருந்துச்சு. ஆப்பிள் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் இருந்தது. வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒருத்தர் வந்து அந்த கொய்யாப்பழம்லாம் சாப்பிட மாட்டார். ஆப்பிள் தான் வேணும்னாரு சின்னவர் வந்துட்டு. அதனால் அவருக்கு மட்டும் தோல் சீவிட்டு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் கொய்யாப்பழத்துக்கு வந்துட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி, உப்பு போட்டு பெரியவருக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா லஞ்சு பசங்களும் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் சரி சமைக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு உடனே சமைக்க வந்துட்டேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா குண்டானில் வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி போட்டு வேக வச்சிட்ருந்தேன். சரி மசாலா பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு மசாலான்ட்டு வேக வச்சிட்ருந்தேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா அரிசி முன்னாடி ஊற வச்சுட்டேன். குக்கர்லேயே சாதம் வச்சிடலான்ட்டு குக்கர்லேயே சாதம் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். என்னோடய பசங்களுமே பார்த்திங்கன்னா காய் எதுவுமே 2 பேருமே சாப்பிட மாட்றாங்க. சரி அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா எந்த காயாக இருந்தாலும் சட்னி இந்த மாதிரி கடையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். கடையிலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது 1, 2 வந்துட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்றானுங்க, சாப்பிட மாட்றாங்க. அதனால் வந்துட்டு எனக்கு சட்னியே பண்ணிடலான்ட்டு பீர்க்கங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதோட 2 பச்சை மிளகாய் அப்புறம் 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேங்க. வறுத்துட்டு ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். அது வந்து ஆறட்டும். அதே எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்துக்கிட்டேன். காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. அந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியிலே பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துடும். உப்பு வந்து இப்போ சேர்த்து நான் வதக்கலை. அரைக்கும்போது வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கலர் மாறாமல் நல்லா க்ரீன் கலரில் வேணும் அப்படின்ட்டு உப்பு வந்து சேர்க்கல. நல்லா அங்கே பாருங்கள் தண்ணி விட்டு காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா காய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிட்டோம்னு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இது மாதிரி காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன எதில் வந்துட்டு நம்ம சட்னி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தெரியாது. நிஜமாவே சொல்கிறேங்க, சூப்பராக சாப்பிட்டாங்க. தக்காளி நான் வந்து வைக்கல. இதுக்கு வந்து லைட்டாக புளி வச்சு தான் நான் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டேன். லைட்டாக ஒரு கொட்டை புளி மட்டும் வச்சுட்டு அரைச்சிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. தக்காளிலாம் நீங்கள் தேவைப்பட்டனா நீங்கள் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாதனால கருவேப்பிலை சேர்க்கல. கருவேப்பிலை சேர்த்து அரைச்சாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் சட்னி அரைச்சிருந்தேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து சட்னி வந்து தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதையும் பார்த்திங்கன்னா மசாலா பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா. பசங்க மசாலா தான் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு வந்து சமைச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ தேவி கிச்சன் ரெசிபிஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.